அற்புத மண்டலங்களுக்குள் நாம் நுழைவதற்கு நமக்கு தேவை தேவனுடைய வார்த்தை. இது உங்க ஹெல்த்தை பற்றிய காரியத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, உங்க வெல்த்தை பற்றிய காரியங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்னும் உங்க வாழ்க்கையில என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அதை குறித்து தேவன் அற்புதமான காரியங்களையே வசனித்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு அதுக்கான சூழ்நிலை இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு அதுக்கான எந்த சாத்தியமும் இல்லாம இருக்கலாம். ஆனா கடவுளுடைய வார்த்தை சொல்றத ஒரு சின்ன குழந்தை மாதிரி நம்பிட்டீங்கன்னா அந்த வார்த்தை என்கிற வாகனம் உங்களை அற்புத உலகத்துக்கு கூட்டிட்டு போயிடும். இந்த உலகத்திலேயே உங்க வாழ்க்கையே கர்த்தர் எப்படி வைக்க விரும்புறாருன்னா, உங்க குடும்பத்தையும் உங்க வாழ்க்கையும் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையும் பார்க்கும்போது கடவுளன்ட்டு ஒருத்தர் இருக்கிறானான்னு சந்தேகத்தில் இருப்பான் பாருங்க, அவன் அதை பார்த்தா கூட அவனுக்கு தெரிஞ்சிடும் உண்மையிலே கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க. மோசே பாருங்க, மாமனார் வீட்டில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அப்படியே செட்டில் ஆயிட்டான். அவ்வளவுதான் வாழ்க்கை நடந்துச்சிட்டு இருக்கும் போது ஒரு அற்புத காட்சி ஒன்று அவனுக்காக வருகிறது. வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவன் ஒரு அற்புத காட்சியை பார்க்கறான். அங்க முட்செடி என்ன பண்ணுது, எரியுது. ஆனா இது என்ன பண்ண மாட்டுக்கு, கருக மாட்டுக்கு. நீங்க அம்புதான் நினைக்கும் போது ஒரு அற்புத காட்சியை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். சில அற்புதமான காரியங்களை உங்கள் கண்கள் காணும்படியாக தேவன் உங்களுக்காக ஒரு வைத்திருக்கிறார். உங்கள் கண்கள் அற்புத காட்சியை பார்க்கும். வழக்கமா நெருப்பு எரிஞ்சா என்ன ஆயிடும், கருகிரும், அதான வழக்கம். ஆனா இங்க தீ பிடிக்குது, என்ன ஆகல, எரிஞ்சியும் கருகி போலயே. வாழ்க்கையில இன்னொரு அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன், உங்க வாழ்க்கையில எரிந்தும் நீங்கள் கருகவில்லை, நீங்களே ஒரு அற்புத காட்சி. இவ்வளவு கடன், இவ்வளவு வியாதி, இவ்வளவு எதிர்ப்பு, இவ்வளவு அவமானம், இதுக்கு நடுவுல இது எரியுது ஆனா கருகாம இருக்குதுன்னா இது அற்புத காட்சி. இவ்வளவு சோர்வுகள், இவ்வளவு பலவீனங்கள், இவ்வளவு எதிர்மறை கருத்துக்கள் எல்லாத்துக்கும் வழியா போயிட்டும் உங்க வாழ்க்கை நிக்குதுன்னா அதுவே ஒரு அற்புத காட்சி. என்ன நிறைய நேரம் நமக்கும் வாழ்க்கையில சில அனுபவங்களோடு போய் என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வராது, என் வாழ்க்கையில ஒரு திருப்பம் வராதா, அப்படியே போத எத்தனை நாளைக்கு அப்படிங்கிற கேள்வியோடு நீங்க இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், மோசேயினுடைய வாழ்க்கையில ஒரு சந்திப்பு நடந்தது மாதிரி I speak divine encounters in your life. உங்க வாழ்க்கையில கூட சில தெய்வீக சந்திப்புகளை நான் பேசுகிறேன், உங்க வாழ்க்கையில கூட சில தெய்வீக தருணங்களை நான் பேசுகிறேன். அற்புத உலகம்னா என்ன, மனித எல்லையை தாண்டி தேவன் வைத்திருக்கும் அந்த உலகத்துக்குள்ளே நான் போகிறேன். இங்க தீர்வுகள் முடிந்து விட்டது, ஆனால் அங்கே முடிவில்லா தீர்வுகள் எனக்காக ஆயத்தம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனித சக்தி, இந்த மனித புரிதல்ங்கிற எல்லை உங்களை ஒரு காமன் லைஃப்ல வைக்கும். உங்க பாடியை, உங்க ஃபைனான்ஸை, உங்க எதிர்காலத்தெல்லாம் ஒரு காமன் ஃபேக்டருக்குள்ள தான் அது வச்சிருக்கும். ஆனா இதுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா அந்த காமன் ஃபேக்டருக்குள்ள நீங்க இருக்க மாட்டீங்க, நீங்க சூப்பர் நேச்சுரல் ரெல்ம்குள்ள நீங்க போக ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். எந்த வசனம் நீங்க வாசிங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு ஒரு வசனம் படிக்கிறீங்க, அதுல சூப்பர் நேச்சுரல் இருக்குதா இல்லையா? அப்ப துக்கம் என்னதான் மாறுமா, சந்தோஷமாய் மாறும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இதுல அற்புதம் இருக்கா? வெறும் சோத்துல நீ வாழ்ற ஆள் கிடையாது, வெறும் ஆகாரத்தில் வாழ்ற ஆள் கிடையாது, அப்பாவுடைய பலத்திலே வாழ்கிற ஒரு ஆள் அப்படிங்கிறத அது உங்களுக்கு சொல்லி தருகிறது. ஆமென். ஏன்னா இப்படி எந்த வேத வசனத்தை நீங்க எடுத்தால், மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் நீ என்ன பண்ணுவ, தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பாய். இப்போ இது அற்புதத்தை பற்றி பேசுதா? பேசுது. ஏன்னா மழை இருந்தால் தான் என்ன இருக்கும், மரம் செடி கொடிகள்லாம் வளரும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்குது, மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் என்ன பண்ணுவேன், கனி கொடுப்ப அப்படிங்கிறாரு. அப்போ இது என்னது தான், ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். பைபிள் இருக்கிற எல்லாமே அதான் சொல்ல. அற்புதத்தை நம்பாத ஆள் இதை படிக்க முடியாது. அட்டை டு அட்டை இது எதை பற்றி பேசுது, அற்புதத்தை பற்றி பேசுகிறது. நம்ப முடியாததை பேசுது, அதுதான் பைபிள்.
அப்போ நம்ப முடியாத காரியங்களை பேசுகுதுன்னா, அப்போ சாதாரணமான ஒரு வாழ்க்கைக்காக ஒரு விசுவாசி அழைக்கப்படவில்லை. தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்பட்டிருக்கிறது ஒரு அற்புதமான அசாதாரணமான வாழ்க்கை வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவன் எனக்கு தந்திருக்கிற வார்த்தை அற்புதமானது, அவர் எனக்கு தந்திருக்கிற வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. ஆமென். எல்லாமே பைபிள் வந்து ஒரு சாதாரணமாக சொல்லாமல் எந்த ஒரு காரியங்களையும் ஒரு இயல்பான நிலைக்கு தாண்டின விதத்தில் தான் அது என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, பேசப்பட்டிருக்கிறது. எந்த வசனம் நாம் அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தில் ஒருவேளை பார்க்காம இருக்கலாம். ஆனால் வசனங்கள் முழுவதும் அப்படி தான் இருக்குது. சின்னவன் ஆயிரமும் சொல்லுங்க, சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். அது எப்படிங்க, சின்ன ஆள் பெரிய ஆளாக ஆயிடுவாரா? அதுதான் கடவுளுடைய வார்த்தை. இன்னைக்கு சின்ன ஆளாக இருக்கலாம், சின்ன ஆளாக இருக்கிறவங்கள தான் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய ஜாதியாக தேவன் மாற்றுகிறார். இப்படி நீங்கள் எந்த வசனம், பைபிளில் இருக்கிற எந்த ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்தாலும், எந்த ஒரு சம்பவத்தை குறித்து வேதவசனம் சொன்னாலும் அது நார்மலான ஒரு விஷயத்தை குறித்து பேசவே இல்லை. அது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை பேசுகிறது, அல்லது சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிற ஒரு காரியத்தை குறித்து தான் அது பேசுகிறது. அதனால தான் அற்புத மண்டலங்களுக்குள் நாம் நுழையிறதற்கு நமக்கு தேவை தேவனுடைய வார்த்தை. எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தை என்னை அற்புத மண்டலங்களுக்கு கொண்டு செல்லும் வாகனமாக இருக்கிறது. இப்போ போனீங்கன்னா மதுரை, சென்னை, கோவைன்னு பஸ்ஸு நிற்கி பாருங்க. எந்த ஊருக்கு போகணுமோ அந்த பஸ்ஸில் ஏறணும். அது மாதிரி கடவுளுடைய வசனமும் ஒரு வாகனம் மாதிரி தான். அந்த வசனத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களை அற்புத உலகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். ஆமென். பாருங்கள், இது வந்து உங்கள் ஹெல்த்தை பற்றிய காரியத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களாலும் சரி, உங்கள் வெல்த்தை பற்றிய காரியங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்கள் ஆரோக்கியத்தை குறித்தும், உங்கள் ஐஸ்வர்யங்களை குறித்தும், உங்கள் பொருளாதாரம், உங்கள் தொழில், இன்னும் உங்கள் வாழ்க்கையில் என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அதை குறித்து தேவன் அற்புதமான காரியங்களையே வசனித்து வைத்திருக்கிறார். சாதாரணமான காரியத்தை என்ன பண்ணவே இல்லை, சொல்லவே இல்லை. பாருங்களேன், நம்முடைய குறைவுகள், நம்முடைய தேவைகள் அப்படின்னு வரும்பொழுது தேவன் அதை பற்றி என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. ஏங்க, இது அற்புதமான வாழ்க்கையா இல்லையா? யாராவது உங்களை கூப்பிட்டு என்ன எப்படி இருக்கிறீங்க, ஒரு குறைவும் எனக்கு இல்லைங்க அப்படின்னா அந்த ஆள் உங்களை எப்படி பார்ப்பாரு? என்ன ஒரு குறைவும் இல்லைங்கிறாரு? ஒரு குறைவும் இல்லாமல் ஒருத்தர் வாழ முடியுமாங்க? உலகத்தில் தான் இருக்கீங்களா இல்லை பரலோகத்தில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. உலகத்திலேயே பரலோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரியல, சொல்கிறேன் பாருங்கள். உலகத்திலேயே வாழ்கிற இந்த வாழ்க்கையிலேயே பரலோகத்து மாதிரி வாழ்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போது ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லைன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதை குறித்து நாம் கொஞ்சம் சீரியஸ்னஸ் காட்டணும், நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையை காட்டணும். ஏன்னா ஒரு அற்பமான வாழ்க்கை வாழ தேவன் உங்களை அழைக்கவில்லை. எல்லாம் சொல்லுங்கள், அற்பமான சாதாரணமான வாழ்க்கை வாழ தேவன் என்னை அழைக்கவில்லை. தேவன் என்னை அற்புதமான வாழ்க்கை வாழ அழைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நான் இந்த உலகத்திலே அற்புதமான வாழ்க்கை வாழும். ஆமென். இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், இன்னைக்கு அதுக்கான சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம், இன்னைக்கு அதுக்கான எந்த சாத்தியமும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய வார்த்தை சொல்கிறத ஒரு சின்ன குழந்தை மாதிரி நம்பிட்டீங்கன்னா அந்த வார்த்தை என்கிற வாகனம் உங்களை அற்புத உலகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். ஆமென். அல்லேலூயா. நான் வந்து இந்த பஸ்ஸில் ஆள் ஏற்றுவாங்க, மதுரை 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 அப்படின்ட்டு, அது மாதிரி நான் நின்று சொல்கிறேன், அற்புத உலகம் அற்புத உலகம் அற்புத உலகங்க. நீங்கள் யார் வேணாலும் வந்து ஏறிக்கோங்க. ஆமென். மிராக்கிள் வேர்ல்ட். ஆமென். உங்களுக்கு ஆசை இருந்தால் நீங்கள் ஏறிடலாம், அது உங்களை கூட்டிகிட்டு போகும், அது உங்களை கூட்டிகிட்டு போகும். அதுதான் விஷயம். பாருங்களேன், அப்போது என்ன ஒரு வசனம் இவ்வளோ நாள் நீங்கள் வாசித்திருந்தா இனிமே கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இது நம்புகிற மாதிரியான ஒரு காரியத்தை சொல்லவே
இல்லை. நம்பவே முடியாத ஒரு காரியத்தை சொல்லுகிறது. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, இதெல்லாம் நடக்குமா? அதை பற்றி தான் பைபிளில் பேசுது. பரிசுத்த ஆவியின் உதவியினாலே இயேசு என்ன பண்ணுறார்? இந்த பூமியில் பிறந்தார். முதிர் வயதிலும் நீ கனி தந்து எப்படி இருப்ப? புஷ்டியான மரத்தை போல் இருப்பாய். அப்படின்னா என்னென்னா, 40-50 வயசுக்கு அப்புறம் என்னங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, வேதவசனம் சொல்லுது அதுக்கப்புறம் தான் நீ கனி தருவ அப்படிங்கிறார். இது கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லைல்ல? அதான் இப்படி தான் இருக்கும் எல்லாமே. வாலிப வயதிலே நீ கனி தந்து சொல்ல, முதிர் வயதிலே, அங்கே பாருங்க சங்கீதம் 92:15, அவர்கள் முதிர் வயதிலும், எல்லாம் சொல்லுங்க, முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார். வயசானாலும் இது திரைக்கதை வசனம். ஆனால் வசனத்திலிருந்து தான் அது என்ன வந்திருக்குது, அதுவும் வந்திருக்குது பாருங்களேன். முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். என்னங்க இப்படி சொல்லுது? வயசான காலத்தில் வீடு போங்குது. இந்த வசனங்கள்லாம் வெளியில் எல்லாரும் சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆனால் இது என்ன சொல்லுது? வயசாகும்போது கூட உனக்கு பலன் இருக்கும். வயசான காலங்களில் கூட உன் வாழ்க்கை ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும், பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ரிட்டையர்மெண்ட்டுன்னு உலகம் சொல்லும், ஆனால் கர்த்தர் ஒன்றை கொண்டு அப்பந்தான் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். என்ன மாதிரி ஒரு இமேஜை தருது பாருங்களேன். கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போல் திரும்பும். அப்படின்னா என்ன? வாழ வயதின் பலனை முதிர் வயதிலே நீங்கள் பார்க்க முடியுமா? அம்முட்டுங்க. அது எந்த வசனம் எடுத்தாலும் சரி, எல்லாமே எதை தான் பேசுது? சூப்பர் நேச்சுரலை பற்றி தான் பேசுது. உங்கள் பொருளாதாரத்தை பற்றி எடுத்துக்கோங்க. உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். உங்கள் அக்கௌண்ட் காலியாக இருக்காதான். ஆமென். உங்கள் அக்கௌண்ட் எப்படி இருக்குமா? ஃபுல்லாக இருக்குமா? உன் கை வாரி இறைக்கும். கை வாரி இறைக்கும். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்போ எதுவுமே சாதாரணமான வாழ்க்கையை பற்றியே சொல்ல. உங்கள் பொருளாதாரம் எடுத்துக்கோங்க, உங்கள் ஹெல்த் எடுத்துக்கோங்க. சொல்கிறார், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரியதாய் இருக்கும். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால். என் பிள்ளைக்கு நான் என்ன இங்கே சொல்ல, ஒன்றும் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னா, கர்த்தர் சொல்கிறாரு, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள். ஆமென். நம்ம சொல்லி அதுகள் திருந்துற மாதிரியே இல்லை, சொல்கிற அளவுக்கு எனக்கும் ஒன்றும் பெருசாக ஞானம் இல்லையே அப்படின்னா, கர்த்தர் சொல்கிறாரு, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரியதாக இருக்கும். ஆமென். அப்போது என்ன, உங்கள் எதை வேணாலும் எடுங்க, எந்த ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் எடுங்க. உங்கள் பலனை குறித்து, உங்கள் களஞ்சியங்களை குறித்து, உங்கள் சரீரத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து, நீங்கள் செய்கிற வேலையை எடுத்துக்கோங்க. தேவன் சொல்கிறாரு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்னங்க ஒன்றும் அப்படிலாம் தெரியலையே அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ தொட்டதெல்லாம் தொலங்கும். கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் செய்கிற யாவையும் அவர் என்ன பண்ணாரா? வாய்க்க பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ வசனம் ஒரு 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 இயல்பான ஒரு வாழ்க்கையை குறித்து அது என்ன பண்ணவே இல்லை, பேசவே இல்லை. நீங்கள் மட்டும் பைபிளை ஒழுங்காக படிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா, நீங்கள் மட்டும் வேத வசனத்தை கொஞ்சம் உட்காந்து வாசிக்கிற ஒரு ஆளாக, அதை தியானிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா, உங்கள் மைண்டு அற்புத உலகத்துக்கு தயாராகிடும். ஆமென். நீங்கள் எப்பவும் என்ன சொல்லுவீங்க? எனக்கு நடக்குங்க அப்படின்றீங்க, எனக்கு முடியுங்கன்னு சொல்லுவீங்க. எனக்கு காரியங்கள் வேறு விதமாக நடக்கும், எனக்கு காரியம் மாறுதலாய் முடியும், இப்படியே தான் சொல்லுவீங்க. அப்போ சும்மா கிடையாது. இந்த வேத வசனம் சும்மா தேவன் உங்களுக்கு தரல. இந்த வேத வசனத்தால் உங்கள் மனசை நீங்கள் நிரப்பும் போது, உங்கள் சிந்தனையை நீங்கள் நிரப்பும் பொழுது, இயல்பாகவே உங்கள் மனசு எப்படி ஆகிடும்னா, உலகத்தில் பஞ்சம் இருக்கும், உலகத்தில் நோய் இருக்கும், உலகத்தில் தேவை இருக்கும். ஆனால் நீங்கள் மட்டும் சொல்லுவீங்க, நமக்கு வேறு மாதிரி நடக்குங்க அப்படிம்பீங்க. ஆமென். எனக்கு வேறு விதமாக சம்பவிக்கும். ஆமென். நான் தேவனுடைய பிள்ளை.
அவருடைய ராஜ்யத்திலே நான் வாழ்கிறேன், அவருடைய ஆவியை நான் பெற்றிருக்கிறேன், அவருடைய வார்த்தையை நான் பெற்றிருக்கிறேன், அவருடைய வாக்குத்தத்தங்களை நான் பெற்றிருக்கிறேன். அதனால் எல்லாரும் மாதிரி எனக்கு கிடையாது. என் பக்கத்தில் 1000 என் வலது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் அது என்னை அணுகாது. ஆமென். ஓ ஷேகே லேப்ரான்டா லாப்ரா. இந்த உலகத்திலேயே உங்கள் வாழ்க்கையே கர்த்தர் எப்படி வைக்க விரும்புகிறாருன்னா, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அற்புதங்களாய் அடையாளங்களாய் இருக்கிறோம். ஆமென். உங்கள் குடும்பத்துக்கு பேரே அற்புத குடும்பம். ஆமென். உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையும் பார்க்கும்போது கடவுளன்ட்டு ஒருத்தர் இருக்கிறானான்னு சந்தேகத்தில் இருப்பான் பாருங்க. அவன் அதை பார்த்தா கூட அவனுக்கு தெரிஞ்சிடும், உண்மையிலே கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க, இந்த பூமியில் தேவன் ஒருவர் இருக்கிறாருங்க, நல்ல தேவன் ஒருவர் இருக்கிறாருங்க, ஆசீர்வதிக்கிற ஒருத்தர் இருக்கிறாருங்க. அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்த தான் நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறீங்க. இன்னும் சொல்லப்போனால் கடவுளை குறித்த ஏக்கத்தை மனிதர்களுக்கு கொண்டு வரவே தேவன் உங்களை வைத்திருக்கிறார். மட்டும் என்ன அண்ணே தெரியலையே, வேற மாதிரி போயிட்டுருக்கிற வாழ்க்கை, இது என்னன்னு வாயை திறந்து கேட்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். கவனிச்சிட்டே இருப்பான். ஒரு நாள் கேட்டுருவான், சார் என்னன்னு தெரியலையே, நல்லாயிட்டே போகிறீங்க, எங்களுக்கும் அந்த ரகசியத்தை கொஞ்சம் சொல்லுங்க. அப்போ சொல்லிடலாம், வந்து பார். ஆமென். வந்து பாருங்கள், வந்து பாருங்கள், வந்து கேளுங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு நாளாவது என்ன பண்ணிவிடும், மாறிடும் பாருங்களேன். அப்போ நாம் நினச்சிக்க வேண்டியதில்லை, இந்த உலகத்தில் இருக்கிற அந்த இயல்பான காரியங்களோட நாம் ஒத்து போகாமல் நாம் என்ன பண்ணணும், கடவுளுடைய வார்த்தையை எடுக்கணும், தேவனுடைய வசனங்களை நம்ம எடுக்கணும். அதனோடு நாம் ஒத்து போக கடைசியில் பாருங்கள், இந்த அழியாத வித்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை பிறப்பிக்க ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தைகள் அழியாத வித்தாக இருக்கிறது. என் வாழ்க்கையிலே அற்புத மண்டலங்களை அது திறக்கிறது. ஆமென். நீங்கள் வேணால் பாருங்கள், இதை கேட்டுக்கிட்டே இருங்க, அற்புத மண்டலம் உங்களுக்காக திறக்கப்படும். சுகத்தின் மண்டலம் திறக்கப்படும், செழிப்பின் மண்டலம் திறக்கப்படும், ஆனந்தத்தின் மண்டலம் திறக்கப்படும். ஆமென். ஞானத்தின் மண்டலங்கள் திறக்கப்படும். ஆமென். பதிலே இல்லாததுக்கு பதில் உண்டாகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒவ்வொரு காரியமும் அப்படிப்பட்டது தான். முடிந்ததுன்னு சொன்ன கதையை துவக்கி வச்சிருக்கிறாரு. கசப்புங்கிறத இனிப்பாக மாற்றிடுறாரு, இறப்புங்கிறத பிறப்பாக மாற்றிடுறாரு, ஏழ்மைங்கிறத செல்வமாக மாற்றிடுறாரு. இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கறதுக்காக தான் தேவன் தன் மகனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அப்போ இயேசு கிறிஸ்துவை பெற்றிருக்கிற நாம், வார்த்தையை பெற்றிருக்கிற நாம் ஒரு இயல்பான வாழ்க்கை அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ இது நல்லா புரியணும் நமக்கு. நார்மல் லைஃப் நமக்கு கிடையாது, நமக்கு ஒரு அற்புத வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்கள், அற்புத வாழ்க்கை. சொல்லுங்கள், என் வாழ்க்கை, என் குடும்பம், என் பிள்ளைகள், என் பிஸ்னஸ் அற்புதமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அற்புதமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும், அற்புத காட்சியாக அது இருக்கும். மோசே பாருங்க, வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவன் ஒரு அற்புத காட்சியை பார்க்குறான். என்ன அற்புத காட்சி? அங்கே முட்செடி என்ன பண்ணுது, தீப்பிடிச்சி எரியுது. எரியுதுல ஒன்றும் அற்புதம் இல்லை, எரியுது. ஆனால் இது என்ன பண்ண மாட்டுக்கு, கருக மாட்டுக்கு. எரியுது ஆனால் கருக மாட்டுக்கு. இதை பார்த்த உடனே அவன் வேதவசனம் சொல்லுது, இது என்ன ஒரு பெரிய அற்புத காட்சியாக இருக்குது, அற்புத காட்சியாக இருக்குது. அது என்னன்னு நான் என்ன பண்ணுறோம், கிட்ட போய் பார்ப்போன்ட்டு அவன் என்ன பண்ணுறான், போகிறான். 3வது அதிகாரம் பாருங்கள், யாத்திராகமோ 3வது அதிகாரம். மாமனார் வீட்டில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அப்படியே செட்டில் ஆகிட்டான். வாழ்க்கை இனிமே அவ்வளோந்தாங்க. நிறைய நேரம் பாருங்களேன், வாழ்க்கை இனிமே அவ்வளோந்தாங்க, இனிமே என்னங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்ம அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது நாம் எதிர்பார்க்காத திருப்பு முனையை தேவன் உங்களுக்காக அனுப்பி வைப்பார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய சந்திப்பு என் வாழ்க்கையை அடியோட மாற்றும். சொல்லுங்கள், தேவனுடைய சந்திப்பு, தேவனுடைய அற்புத செயல்கள் என் வாழ்க்கையை அடியோட மாற்றும். ஆமென்.
40 வருஷம் ஒரு மாமனார் வீட்டில் தங்கி மாமனார் ஆட்டை மேய்ச்சி அப்படியே போனவனுக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கா? இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டால் பழகிரும் அப்படிம்பாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? இப்போ நிறைய நேரம் நமக்கும் நிறைய விஷயம் என்ன ஆயிடுச்சு, பழகிடுச்சு. சரி அப்படியே போகிற பக்கம் இனிமேல் என்ன, இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே என்ன பண்ணிடுவோம், வண்டியை ஓட்டிடுவோம். அப்படி தான் இவனும் நினச்சிட்டு இருக்கிறான். பழகிடுது. இனிமே ஏதாவது நடக்குங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. தான் நான் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இது மனிதனால் கூடாதது தான். அப்படின்னா என்ன, மனித எல்லையில் எல்லாமே முடிஞ்சு போனதாக தான் இருக்குது உங்கள் கணக்கின்படி, என் கணக்கின்படி. ஆனால் தேவனுடைய எல்லையில் எதுவுமே முடியலை. ஆமேன். சில நேரத்தில் கல்லறைக்குள்ளேயே போனால் கூட தூக்கிட்டு வந்துடுவார். ஆமென். கல்லறைக்குள்ளே போனால் கூட தூக்கிட்டு வருவார். ஆமென். அப்படின்னா என்ன, நீங்கள் உங்களை பொறுத்தளவுக்கும் நீங்கள் சவப்பட்டிலாம் வச்சு அடக்கம் பண்ணி வச்சுருப்பீங்க. சில விஷயத்த குழி தோண்டி அடக்கம்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை மறுபடியும் எழுப்புவார் பாருங்களேன். அந்த நன்மையை, அந்த காரியங்களை பாருங்கள். நான் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இதை கவனிங்க. 3வது அதிகாரம் 1வது வசனம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலை நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். எல்லாம் சொல்லுங்க, அற்புத காட்சி. ஆமென். 40 வருஷம் அவ்வளோதான் வாழ்க்கை நடந்துச்சிட்டு இருக்கும்போது ஒரு அற்புத காட்சி ஒன்று அவனுக்காக வருகிறது. ஆமென், ஆமென். இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கவங்களுக்கு, இந்த வார்த்தையை கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அம்புட்டு தான் நினைக்கும் போது ஒரு அற்புத காட்சியை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். சில அற்புதமான காரியங்களை உங்கள் கண்கள் காணும்படியாக தேவன் உங்களுக்காக ஒரு வைத்திருக்கிறார். ஆமென். அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் கண்கள் அற்புத காட்சியை பார்க்கும். ஆமென். மோசே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவன் வழக்கம் போல் ட்ரியோன்னு ஆட்டை ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கான். என்ன அதில் என்ன புதுமை இருக்குது? வழக்கம் போல் ஆட்டை கிளப்பணும், அப்படியே போயிட்டே இருக்கிறான். ஆனால் தேவனுடைய ஒரு சந்திப்பு, தேவனுடைய ஒரு என்கவுண்டர்ஸ், தேவனுடைய ஒரு குறுக்கிடுதல் அவன் வாழ்க்கையில் வருது. அதாவது நாமளே அவ்வளோதான், நாமளே இனிமேல் என்னன்னு விட்டு போய் இருக்கும்போது கூட தேவனுடைய தலையீடுகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். தேவன் ஒரு திருப்பு முனையின் தேவனுங்க. அவரை நம்புங்க, அவருடைய செயலை நம்புங்க. உங்கள் செயலெல்லாம் எல்லா செயலும் செஞ்சு அப்பான்னு டயர்டாகி நீங்கள் உட்கார்ந்தா கூட உங்களுக்காக ஒருத்தர் செயல்படுகிறவராக ஒருவர் இருக்கிறார். அவர் சோர்ந்து போகிறது இல்லை, அவர் இளைப்படைகிறது இல்லை. நமக்கு தான் சோர்வு, நம்ம தான் இழைச்சி போயிடுறோம். ஆனால் அவர் இளைப்படைவது இல்லை. அங்கே பாருங்கள், இது என்ன வெந்து போகாமல் இருக்குது? வழக்கமாக நெருப்பு எரிஞ்சால் என்ன ஆகிடும்? கருகிரும். அதான வழக்கம். தீ பிடிச்சா செடி என்ன பண்ணும்? கருகும். இதான வழக்கம். ஆனால் இங்கே தீ பிடிக்குது, என்ன ஆகலை? கருகலை. இதை பார்க்கும்போது மோசைக்கு எப்படி தெரியுது? அற்புத. அவன் சொல்கிறான், இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கை, என் வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது. நிறைய பேருக்கு இந்த சூழ்நிலையாக இருந்தால், மற்றவனாக இருந்தால் இந்நேரம் கதை முடிஞ்சிருக்கணும், புல் முளைச்சிருக்கணும். ஆனால் இந்த ஆள், இந்த மனுஷி நிற்கிறான்னா இதுவே ஒரு அற்புத காட்சி. இவ்வளவு எரிஞ்சும் இவ்வளவு தீ பிடிச்சும் இவர்கள் கருகவில்லையே, இதுவே அற்புதம் தாங்க. உங்கள் வாழ்க்கையில் பிடிச்ச தீக்கு அவ்வளோதான் சாம்பலாக இருக்கணும். ஆனால் அம்புட்டு தீ பிடிச்சும் நீங்கள் சிங்காரமாக உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னா அவருடைய தயவு உங்கள் மேலே இருக்குது, அவருடைய கிருபை உங்கள் மேலே இருக்கிறது. அதுதான் அதுக்கான அடையாளமாக இருக்கிறது. ஆமென். அற்புதம் இனிமேல் நடக்கிறதுலாம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் இருக்கிறதே அற்புதம் தான். எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் இருக்கிறதே அற்புதம் தாங்க? இன்னொரு அற்புதம் நடக்கிறதுலாம் ரெண்டாவது இருக்கட்டும். ஆனால் இப்போ நான் இவ்வளோ நாள் என் வாழ்க்கையில் கடந்து வந்த நெருப்பு, தண்ணீர், இதுக்கு நடுவில் நான் இருக்கிறதே ஒரு அற்புதமாகவே இருக்கிறது.
ஆமே, நான் பிழைத்திருக்கிறதே, நான் இருக்கிறதே ஒரு அற்புதம். ஒரு அற்புதம் மட்டும் இல்லைன்னா நான் வாழ்க்கையே வேற மாதிரி போயிருந்திருக்கும். இப்போ மோசைக்கு அதான் இருக்குது, எரிஞ்சியும் கருகி போலையே. நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் இன்னொரு அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எரிந்தும் நீங்கள் கருகவில்லை. நீங்களே ஒரு அற்புத காட்சி. ஏற்கனவே அற்புத காட்சி தான், ஏற்கனவே அற்புத காட்சி தான். மோசே, உன் வாழ்க்கையில் இவ்வளோ நடந்தும் இத்தனை வருஷம் உன் வாழ்க்கையில் கடந்து வந்து நீ இருக்கிறதே அற்புதம்டா தான் மோசே. ஆனால் நினச்சிக்காத இதான் லிமிட்டுன்ட்டு. இல்லை, இனிமே உன்னை கொண்டு பெரிய அற்புதங்களெல்லாம் நான் செய்ய போகிறேன். உன்னை கொண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நான் செய்ய போகிறேன். அந்த மோசையை கொண்டு தான் செங்கடலை பிளக்கிறாரு. அந்த மோசையை கொண்டு தான் பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை தேவன் விடுதலையாக்கி வெளியில் கொண்டு வருகிறாரு. அந்த மோசே தான் பலத்த அற்புதங்களை வெளிப்படுத்துகிற மனிதனாக அவன் இருக்கிறான். ஆனால் அவன் அதை அன்னைக்கு யோசிச்சிருப்பானான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. பாருங்க, அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். எல்லாம் சொல்லுங்க, அற்புத காட்சி. இப்போ இதெல்லாம் நான் அந்த பிகினிங்கில் ஆரம்பிக்கும் போதே லைசா இதை பற்றிலாம் சொன்னேன். அற்புத காட்சி. உங்கள் வாழ்க்கை ஒரு அற்புத காட்சியாக இருக்க போகுது. ஆமென். இவ்வளவு கடன், இவ்வளவு வியாதி, இவ்வளவு எதிர்ப்பு, இவ்வளவு அவமானம், இதுக்கு நடுவில் இது வந்து எரியுது ஆனால் கருகாமல் இருக்குதுன்னா இது அற்புத காட்சி. ஆமென். இவ்வளவு சோர்வுகள், இவ்வளவு பலவீனங்கள், இவ்வளவு எதிர்மறை கருத்துக்கள் எல்லாத்துக்கும் வழியாக போயிட்டும் உங்கள் வாழ்க்கை நிற்குதுன்னா அதுவே ஒரு அற்புத காட்சிங்க. அதுவே அற்புத காட்சி. வேற யாராவது இருந்தால் என்ன ஆயிருந்திருப்பாங்கன்னே தெரில பாருங்களேன். ஆனால் நீங்கள் நிற்கிறீங்க பாருங்கள். நீங்கள் நிற்கலை, உங்களை ஒருத்தர் நிற்க வச்சிருக்கிறாரு. அதனால தான் வேதவசனம் சொல்லுது, நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய கிருபையே. அவருடைய அன்பு உங்கள் மேலே இருக்குது, அவருடைய தெரிந்து கொள்ளுதல் உங்கள் மேலே இருக்கிறது. ஆமென். அதை ஒருவேளை மனிதர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், சில நேரம் நமக்கே குழப்பமாக இருக்கலாம் அதை குறித்து. ஆனால் உங்கள் மேலே அவர் வச்ச அன்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் அவர் உறுதிப்படுத்துவார். ஆமென். அவர் அதை விளங்கச் செய்வார். அப்போ அவன் சொல்கிறான், இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். பாருங்க, ஒரு பெரிய கான்வர்சேஷன் அவன் வாழ்க்கையில் நடக்குது. தேவனுடைய சந்திப்பு அவன் வாழ்க்கையில் நடக்குது. வழக்கமாக ஆடு மேய்க்கிற வேலையை தான் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த வழக்கத்துக்கு நடுவில் தேவனுடைய சந்திப்பு ஒன்று நடக்கிறது. ஆமென். நிறைய நேரம் நமக்கும் வாழ்க்கையில் சில அனுபவங்களோடு போய் 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 என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா, என் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வராதா, இப்படியே போத எத்தனை நாளைக்கு அப்படிங்கிற கேள்வியோடு நீங்கள் இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், மோசேயினுடைய வாழ்க்கையில் ஒரு சந்திப்பு நடந்தது மாதிரி ஐ ஸ்பீக் டிவைன் என்கவுண்டர்ஸ் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் கூட சில தெய்வீக சந்திப்புகளை நான் பேசுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் கூட சில தெய்வீக தருணங்களை நான் பேசுகிறேன். ஆமென். சில ஆச்சரியமான சந்திப்புகள், சில ஆச்சரியமான திருப்பு முனைகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கை அப்படியே டேன் பண்ணி நீங்க யோசித்து பாருங்க. அவன் கனவுலையும் யோசித்திருக்க மாட்டான், நான் மறுபடியும் எகிப்துக்கு போவேன், மறுபடியும் அந்த ஜனங்களுக்கு தலைவனாக இருப்பேங்கிறத கனவுல கூட அவன் யோசித்திருக்க மாட்டான். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வருடங்கள் ஓடிவிட்டது, எல்லாமே மாறிவிட்டது. ஆண்டவரே கூப்பிடும்போது சொல்கிறான், எனக்கு பேசலாம் வராதியா, எனக்கு பேசலாம் வராது. நான் எங்கே பேசுகிறேன், இந்த ஆட்டுக்குட்டியோடைய ட்ரியோ தவிர அவரை ஒன்றும் வரமாட்டுக்கு, பேசுகிறதுக்கே எனக்கு வராது. ஆனால் ஒரு காலத்தில் இவன் வந்து சகல சாஸ்திரத்தில் எல்லாத்துலேயும் வல்லவனாக இருந்த ஒரு ஆள். ஆனால் இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. இப்போ பேச்சும் வர்றதில்ல, ஒன்றும் வர்றது கிடையாது. விடுங்க, ஆளை விடுங்க, வேற யாராவது இருந்தால் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிற அளவுக்கு மோசையினுடைய வாழ்க்கை என்ன பண்ணிடுச்சு, ஆயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் விடல பாருங்கள், எனக்கு இந்த மோசை தான் வேணும். ஆமென். கர்த்தர் அந்த மோசையை தெரிந்து கொள்கிறார். அந்த மோசையை மீண்டும் என்ன பண்ணுகிறார், அனுப்பி அவர் வைக்கிறார். 40 வயசில் முடியாததை 80 வயசில் முடிக்க வைப்பேன். ஹலோ, 40லயே பண்ணியிருக்கலாம்ல. 40ல் முடியலைன்னா முடியாதுங்கிறது கிடையாது.
முந்திய பக்கங்களில் முடியாததை, இன்னைக்கு சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. முந்திய பக்கங்களில் முடியாத சிலவற்றை பிந்திய பக்கங்களிலே தேவன் முடிக்கிற தேவனாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். ஆமென். முதல் 40 நடக்கலைன்னா முடிஞ்சிச்சுங்கிறது கிடையாது. கர்த்தர் எப்போவுமே பாருங்களேன், பிந்தினதை மகிமை உள்ளதாய் மாற்றுகிறவர். ஆமென். அவர் கிரியை செய்யறதுக்கு எதுவுமே தடை. 80 வயசில் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு அவனை அனுப்புகிறாரு பாருங்க. அப்போ ஒரு என்கவுண்டர்ஸ் நடக்குது, ஒரு அற்புத காட்சியை அவனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறான், பார்க்குறான். அது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக மாறுகிறது. வாழ்க்கை ரொம்ப தூரம் போன மாதிரி நீங்கள் நினைக்கலாம், அவ்வளோந்தாங்க அப்படின்ட்டு. ஆனால் எங்கே போயிருந்தாலும் அங்கேருந்து உங்களை தூக்கி மறுபடியும் உங்கள் டெஸ்டினிக்கு கொண்டு வந்து அவரால் கனெக்ட் பண்ண முடியும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள். ரொம்ப தூரம் போயிருந்தாலும் என் எதிர்காலத்தோடு என் வாழ்க்கையை தேவனால் இணைக்க முடியும். ஆமென். இட்ஸ் டூ லேட் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, இது அவ்வளோதான் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. அவர் அங்கேருந்து திருப்பி எடுத்துகிட்டு வந்து திருப்பி என்ன பண்ணுறாரு, அங்கே கனெக்ட் பண்ணி மறுபடியும் ஒரு பயணம் அவன் வாழ்க்கையில் என்ன பண்ண ஆரம்பிக்குது, நடக்க ஆரம்பிக்கிறது. ஸோ அற்புதங்களின் தேவன் அற்புத காட்சிகளாய் உங்கள் வாழ்க்கையை வைக்க விரும்புகிறார். அதுதான் இங்கே இருக்கிற விஷயமே. பாருங்களேன், தன்னால் முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த அந்த மோசையை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். அவன் சொல்கிறான் பாருங்க, என்ன சொல்கிறான் பாருங்க, 10வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். அப்பொழுது மோசே தேவன் நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம், நான் ஒன்றுமே கிடையாது ஆண்டவரே அப்படிங்கிறான். அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றான். அன்னைக்கு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற இந்த மலைக்கு ஜனங்களை நீ கொண்டு வருவ, இது ஒரு ஆராதனை ஸ்தலமாக மாறும். ஆமென். ஆண்டவர் வேற மாதிரி பேசுகிறாரு. அப்பொழுது மோசே தேவன் நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்று என்ன என்று அவர்களிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு அவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாயாக. ஆண்டவர் ஏகப்பட்ட கேள்வி அவன் மனசுக்குள்ள. மறுபடியும் மீண்டு நான் வருவேனா, மறுபடியும் மீண்டும் காரியங்களை என்னால் செய்ய முடியுமா, எவ்வளோ கேள்வி இருக்கு பாருங்க. கர்த்தர் எல்லாத்துக்கும் அவனுக்கு பதில் சொல்றார். ஆமென். இருக்கிறவராய் இருக்கிறேன், ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறேன், எதுவும் முடிஞ்சு விடவில்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் எந்த ஒரு பயணத்தை அவன் துவங்கி பாதியில் விட்டு விட்டு வருடங்கள் ஓடி போனதோ அதே இடத்துக்கு மறுபடியும் அவனை கொண்டு வந்து திரும்பவும் செய்ய வைக்கிறார் பாருங்களேன். ஆமென். சொல்கிறாங்களே, தொலைச்ச இடத்துல தான் தேடணுங்கிற மாதிரி அவன் தொலைச்சதெல்லாம் எங்கே, எகிப்தில். அவன் கனவெல்லாம் எங்கே இருந்துச்சு, இந்த ஜனத்தை விடுதலையாக்கி கூட்டிகிட்டு போகணுமேன்னு தான் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு அவன் நினச்சிட்டு இருந்தான். ஆனால் மறுபடியும் அவனை தூக்கி அதே இடத்துக்கு என்ன பண்ணுறாரு, கூட்டிகிட்டு போகிறாரு. எந்த ஜனங்கள் நீ எனக்கு தலைவனாக இருக்க லாக்கி இல்லைன்னு விரட்டினாங்களோ அதே ஜனங்கள் உன்னை கொண்டாடுவாங்க, அந்த நாளை நீ பார்ப்ப அப்படின்னு சொல்கிறாரு. ஆமென். தட்ஸ் அ மிராக்கிள் ஆஃப் காட் மை ஃப்ரெண்ட். யார் அதனால தான் பவுல் எழுதும்போது எழுதுகிறாரு, இவர்கள் தள்ளின மோசையை தானே தேவன் இவர்களுக்கு தலைவனாக அனுப்பி வைத்தார். எல்லாம் சொல்லுங்க, தள்ளினவனையே தலைவனாக அனுப்பி வைத்தார். ஆமென். தள்ளப்பட்டவனை தலைவனாக்குகிறவருங்க. ஆமென். ரொம்ப தள்ளி இருக்காங்களா, நீங்கள் தான் லீடர். யார் வாழ்க்கையில் நடக்காத காரியங்களெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் தனித்துவமானவர்கள். நீங்கள் தப்பாக படிக்காதீங்க உங்கள் வாழ்க்கையை. நான் துரதிர்ஷ்டசாலி, நான் ரொம்ப மோசமான ஆள், அப்படி படிக்காதீங்க. நீங்கள் ரொம்ப தன்னிகராக கடவுள் உங்களை வைக்க போகிறார். என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி பாதிக்கப்படுதுங்கிறாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார்.
உங்கள் வாழ்க்கையின் மூலமாக தான் ஏதோ பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. அதனால தான் சதன் வழியாக என்ன பண்ணுறோம், போகிறோம் பாருங்க. உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவர் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசையே தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். ஒரு டைம் மக்களே அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை யார் ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்க முன்னாடியே நான் உன்னை உயர்த்த போகிறேன். ஆமேன். அவங்களுக்கு தான் நீ தலைவனாக இருக்க போகிற, அவங்களுக்கு தான் நீ மீட்பனாக இருக்க போகிற. நீ சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்க போகிறாங்க. நான் ஒரு காரியம் பாருங்கள், நம்புறீங்களா? இன்றைக்கி சாயங்காலம் ஒன்று உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றுகிற ஒரு தேவனுடைய குறுக்கிடுதல் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை அப்படியே தலைகீழ. உங்கள் பேச்சை கேட்காதவங்களாம் உங்கள் பேச்சை கேட்பாங்க, உங்களை மதிக்காதவங்களாம் மதிப்பாங்க, உங்களை வேணான்னு சொன்னவங்களாம் வேணும்னு வந்து நிற்பாங்க. ஆமேன். ஒன்று நம்புங்க, தேவன் அற்புதர். அவருடைய அற்புத செயல்களால் என் வாழ்க்கை மாறும். சொல்லுங்கள், கர்த்தர் அற்புதர், என் வாழ்க்கை அற்புத செயல்களால் மாறும். ஏமேன், ஏமேன். எல்லாமே அப்படி தான் பாருங்களேன். இந்த நம்பிக்கை இல்லைன்னா இந்த வாழ்க்கையில் எந்த பயணமும் இல்லை பாருங்கள். நான் சொல்ல, இந்த நம்பிக்கை இருக்குது. இந்த மாலையில் ஒவ்வொருத்தருக்கு இருக்குது, ஒவ்வொருத்தருக்கு இருக்குது, ஒவ்வொருத்தருக்கு இருக்குது. உங்கள் வாழ்க்கை எங்கே எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் மறுபடி தூக்கி கொண்டு வருவார். சில நேரம் இதில் மாற்றுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்திரீ காசை தொலைச்சிட்றா, வீட்டுக்குள்ளே காசு தொலைஞ்சிருது. அப்புறம் என்ன பண்ணுறா, விளக்க கொளுத்தி பெருக்கி அந்த காசை என்ன பண்ணுறா, கண்டுபிடிக்கிறா. இன்னொரு காசு பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே கிடக்கு. தொலைஞ்சு போனது வீட்டுக்குள்ளேன்னா கண்டுபிடிச்சிடலாம், அந்த காசு என்னைக்குனாலும் கையில் அம்புடும். ஆனால் கடலுக்குள்ளே விழுந்த காசை எப்படி எடுக்க? பாருங்கள், ஒரு மீன் பேதுரு தூண்டில் போடும்போது ஒரு வெள்ளி பணத்தை வாயில் எடுத்துகிட்டு வந்து நிற்கி. இன்னும் உங்களுக்கு புரியுதான்னு தெரில. கடலின் ஆழத்திலேயே கிடக்கிற ஒரு காசை ஒரு மீன் மூலமாக வெளியில் கொண்டு வர்றாரு பாருங்களேன். ஒரு மீன் மூலமாக வெளியே கொண்டு வர்றாரு. நான் சொல்கிறேன், வீட்டுக்குள்ளே தொலைஞ்சா மட்டும் இல்லை, இது கண்டே பிடிக்க முடியாதுங்க. இப்போது இந்த கூட்டத்தில் யாராவது ஒரு பிள்ளையை காணுன்னு தேடுவாங்களா? அவ்வளோ பெரிய கூட்டம் இல்லை, கரெக்டாக கண்டுபிடிச்சிடுங்க. ஆனால் ஒரு பெரிய தேர் இழுக்கிற மாதிரி பெரிய கூட்டம், அதில் பிள்ளையை காணுன்னா இதில் எங்கெங்கே கண்டுபிடிக்க? அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுக்கணும், அப்படி தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போது சில காரியங்கள் வீட்டுக்குள்ளே தொலைஞ்சால் கண்டுபிடிச்சிடலாம், திருப்பியும் கிடைக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் சிலது கடலுக்குள்ளே விழுந்துருச்சுங்க, அந்த காசு திரும்ப கிடைக்காது, அந்த வாழ்க்கை திரும்ப வராதுங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் வேதவசனத்தை கவனித்து பாருங்கள், தேவன் என்ன பண்ணுறாருன்னா அந்த கடலின் அடியில் இருக்கிற காசை வெளியில் கொண்டு வர்றார். ஆமேன், ஆமேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் வாழ்க்கை எங்கே தொலைஞ்சு போயிருந்தாலும் அதை மீட்டெடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். இது வரைக்கும் பரவாயில்ல, இது எல்லாம் தாண்டி போயிடுச்சுங்க. சொல்கிறாங்களா, கை மீறி போயிடுச்சுங்க. யார் கை மீறி போயிடுச்சு? நம்ம கையை மீறி தான் போயிருக்குது. அவருடைய நீட்டப்பட்ட கரத்தை மீறி எதுவும் போகலை. ஆமேன். அந்த கையை மீறி எதுவும் போகலைங்க, கை மீறி போயிடுச்சு, கையை தாண்டி போயிடுச்சு. அப்படின்னா உங்கள் கையை தாண்டி போயிருக்குது, உங்கள் கையை மீறி போயிருக்குது. ஆனால் நீட்டப்பட்ட கரத்தை தாண்டியோ, நீட்டப்பட்ட அவருடைய கரத்தை தாண்டியோ போகவே இல்லை. அது பாதாளத்திலே போய் படுக்க போட்டாலும் அந்த கை அங்கிருந்து தூக்கி அந்த நபரை, அந்த வாழ்க்கையை வெளியே கொண்டு வரும். அதான் தாவீது சொல்கிறான், பாதாளத்திலே போய் நான் படுக்க போட்டால் கூட அங்கேயும் உங்கள் கரம் என்னை பிடிக்குது, என்னை தூக்குது. விடமாட்டார் பாருங்க, விடமாட்டார். எவ்வளோ தூரம் போனாலும் விடமாட்டார், எவ்வளோ தூரம் போனாலும் விடமாட்டார். மறுபடியும் பிடிச்சி கொண்டு வந்து அந்த அந்த அலைன்மெண்ட்டில் கொண்டு வந்து நிறுத்துறாரு. அந்த வாழ்க்கை எங்கே போகணுமோ அவங்க கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு, நிறுத்துறாரு. எப்படி போட்டிருக்கு பாருங்கள், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். ஆமேன். அர்த்தம்லாம் போடுங்க. விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை. இந்த கையை தாண்டி எங்கேயும் போக முடியாதுங்க. கத்தரை விட்டு நான் ரொம்ப தூரம் போயிட்டேங்க. ஏன்னா ரொம்ப தூரம் எங்கே போயிட்டீங்க? சில சொல்லுவாங்க, நான் ரொம்ப தூரம் போயிட்டேங்க. அவரை விட்டு நீ எங்கே தூரம் போக முடியாது. அவரை விட்டு எங்கே தூரம்
போக முடியாது. அவர் கை பிடிக்குங்க. அவருக்கு நீங்கள் எங்கேயும் எப்பவும் தூரமானவர்கள் கிடையாது. உங்கள் மனசில் தான் இருக்குது நான் ரொம்ப தூரமாக இருக்கிறேன்னு. ஆனால் தேவனை பொறுத்தவரை நீங்கள் தூரமாக இல்லை, தூரம் நீங்கள் நினச்சா கூட அவர் கை உங்களை பிடிச்சி உங்களை தூக்குகிறது. ஆமென். அதான் உண்மை பாருங்க, அதான் உண்மை. நான் சொல்கிறேன், இந்த அற்புத தேவனை தியானிங்க, உங்கள் வாழ்க்கை அற்புத விதமாக மாற்றப்படுறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். ரொம்ப தூரம் போயிருக்கிற வாழ்க்கையை, ரொம்ப தூரம் முடிந்த கனவுகளை மறுபடியும் மீட்டெடுத்து அவர் கொண்டு வருகிற ஒரு செயலை அவர் செய்கிற ஒரு தேவன் பாருங்கள். இதே தான் யோனாவுடைய வாழ்க்கையில் நடக்குது. அவன் போக சொல்கிற இடத்துக்கு போகாமல் வேற எங்கேயோ போயிடுறான் இல்லையா? இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். யோனா கதை தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஆனாலும் கடைசியில் போகிற அந்த கப்பல் காற்றும் புயலும் அடித்த உடனே சீட்டு போடுறாங்க, இவன் பேரில் உழுது. அவன் சொல்லிடுறான், நான் தான், என்னால் நீங்கள் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, என்னை தூக்கி என்ன பண்ணுறாங்க, கடலில் போட்டுருங்க அப்படின்னு. யோசித்து பாருங்களேன், கடலில் தூக்கி போட்டாச்சு. வேதவசனம் சொல்லுது, இவனை கரை சேர்ப்பதற்காக தேவன் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தினார். யார்? கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம தப்பான வழியில் போன மோசேக்கா. இவன் பாருங்க கீழ்ப்படியாத ஒரு ஆள். நம்ம என்ன சொல்லிடுறோம், கீழ்ப்படியாத ஆளுக்கு அவ்வளோதான், கர்த்தர் உன்னை கைவிட்டார், கர்த்தர் உன்னை கண்டுக்க மாட்டார் அப்படின்ட்டு. இவன் கீழ்ப்படியாத தீர்க்கதரிசி. ஒரு பொதுஜனாலும் பரவாயில்ல, இவன் யார்? கீழ்ப்படியாத தீர்க்கதரிசி. பாருங்களேன், இவனே யார்? கீழ்ப்படியவில்லையேன்னு மக்களுக்கு எச்சரிக்கை போகிறா, இவனே கீழ்ப்படியல. பாருங்களேன், இப்போ அவன் கீழ்ப்படியாமல் போகிறதுனால இவன் என்ன பண்ணுறான், சொன்ன ஊருக்கு போகாமல் வேற ஒரு ஊருக்கு என்ன பண்ணுறான், டிக்கெட்டை வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்கான், உட்காந்துருக்கிறான், போயிட்டான். கடைசியில் பார்த்தா அவனை தூக்கி உள்ளே போட்டுருந்தாங்க. அவன் என்ன நினைக்கிறானா, ஆமாம் நம்ம கீழ்ப்படியும் இல்லை ஒன்றும் இல்லை, வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, தூக்கி போடுங்கடா கடல்லன்ட்டான். தூக்கி போட்டால் முடிஞ்சிச்சுன்னு இவன் நினைக்கிறான். ஆனால் வேதவசனம் சொல்லுது, யோனாவை விழுங்கும்படி தேவன் பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய கீழ்ப்படியாமை சில விளைவுகளை கொண்டு வருகிறது நிஜம். ஆனால் அந்த விளைவுகளில் இருந்து கூட நம்மை மீட்டு கரை சேர்க்கும் ஒரு காரியத்தை தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். நம்மளை ஒரு நாள் விட மாட்டாருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு நாள் விட மாட்டார். சொல்லுங்க, ஒரு நாள் விட மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு நாளும் விட மாட்டார். ஆமென். தூக்கிடுவார் உங்களை. சொல்லுங்க, உங்களை தூக்கிடுவார். ஆமென். எங்கனை கொண்டு உங்களை ஆழத்தில் யாரெல்லாம் சேர்ந்து உங்களை தூக்கி போட்டாலும் உங்களை மறுபடியும் தூக்கி உங்களுக்காக ஒரு டெஸ்டினி வச்சார் பாருங்க, அங்கே உங்கள் வாழ்க்கையை கொண்டு வந்து விட மாட்டார். ஆமென். ஆமாங்க, நிறைய டைம் என் வாழ்க்கையில் இது நான் பார்த்துருக்கேன். நான் பாம்பேயில் சில ஊழியங்கள்லாம் செஞ்சிட்டு இருந்தேன். சிலதெல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணி சிலதெல்லாம் ஒழுங்காக சரியாலாம் போகல. கொஞ்சம் சரியாக போச்சு, கொஞ்சம் நிறையவே தப்பாக போச்சு. அவ்வளோதான், நம்மலாம் என்ன செய்கிறது போ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இங்கே ஊருக்கு வந்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை போய் சேர்ந்துட்டு வீடு வீடாக போய் பொருள் விற்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னென்னா மைண்டில் என்ன ஒரு கனவோடு ஆரம்பித்தோம், கடைசியில் பாரு ஒரு சேல்ஸ் பாயாக உட்காந்து சேல்ஸ் பண்ணிட்டு அலைகிறோம். நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. இவர் ஊழியத்தை விட்டு என்ன பண்ணிட்டாரு, போயிட்டார். இவர் பின் வாங்கி போயிட்டார், ஊக்கு வாங்கிட்டு போயிட்டாருன்ட்டு ஏதாவது சொல்லி, நம்ம ஊரில் ஏதாவது சொல்லுவாங்க, பின் வாங்குறாரு ஊக்கு வாங்குறாரு அப்படின்ட்டு ஏதாவது சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கும் ஒரு வழி தான், என்னடா நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே வாழ்க்கை வந்த மாதிரி இருக்க அப்படின்ட்டு. இப்படி எனக்குள்ள சோர்வுகளும் வழிகள்லையும் நான் எப்படியோ போயிட்டு இருந்தாலும் நான் சொல்கிறேன், அந்த சரியான நேரத்தில் அவருடைய கரம் பாருங்கள் நம்மளை கரெக்டாக பிடிச்சி தூக்கி எதை செய்ய நம்ம மனசில் வச்சாரோ, எதை செய்ய நாம் விரும்பினோமோ அதை திகட்டுற அளவுக்கு செய்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை தேவன் உருவாக்கி தருகிறார் பாருங்களேன். ஆமென். இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன், இழந்த எதிர்காலத்தை நீங்கள் திரும்ப பெறுவீர்கள். ஆமென். போன வாழ்க்கை திரும்ப வரும், போன கனவு திரும்ப வரும், விட்ட லக்கை திரும்ப தொடருவீர்கள். ஆமென். அது எம்புட்டு வருஷம் ஆனாலும் சரி, எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் சரி, அதை பிடிச்சி மறுபடியும் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுவார் தேவன். ஆமென். யோனா அப்படி தான் போயிட்டான். உடனே உடம்புட்டுக்கார் ஒரு மீன் அவனுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறார்.
இந்த கீழ்ப்படியாத யோனாக்காக ஒரு மீன் அவர் என்ன பண்ணுறாரு, ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஆயத்தம். அவர் தெரியும் இவன் இப்படிலாம் பண்ணுவான்ட்டு, ஆனாலும் ஒன்று ரெடியாக இருக்கு. மனுஷன் தனக்கு முதுகு காட்டுவான்னு தேவனுக்கு தெரியும். அதனால் தேவன் மனுஷனை உண்டு பண்ணுறதுக்கு முன்னாடியே வேதவசனம் சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? வியாதி வர்றதுக்கு முன்னாடியே மருந்து ரெடி. நீங்கள் வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி அணையை கட்டுற மாதிரி முதல்ல பண்ணிட்டார். இவன் கண்டிப்பாக அப்படி பண்ணுவான், நான் என் குமாரனை அனுப்புவேன், அவர் அவனை மீட்டெடுப்பார். ஆமென். என்னுடைய கீழ்ப்படியாமை, முட்டாள்தனங்கள், அறியாமை, வஞ்சனை எல்லாத்துக்கும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு தேவன் ஒரு பெரிய ரட்சிப்பை ஆயத்தம் செய்து அவர் வைத்திருக்கிறார். ஆமென். அந்த ரட்சிப்பு உங்களை கரை சேர்க்கும். ஆமென், ஆமென். தேவன் வைத்திருக்கிற அந்த ஆயத்தம் உங்களை கரை சேர்க்கும். நீங்கள் அமிழ்ந்து போக மாட்டீர்கள். இந்த மாலையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அமிழ்ந்து போக மாட்டீர்கள். உங்களை எல்லாரும் சேர்ந்து குற்றம் சாட்டி, எல்லாரும் சேர்ந்து உங்கள் கடலை தூக்கி, எல்லாரும் சேர்ந்து எதையோ உங்கள் வாழ்க்கையில் பண்ணியிருந்தா கூட உங்களை கரை சேர்க்கறதுக்காகவே தேவன் ஒரு செயலை அவர் செய்திருக்கிறார். அந்த பெரிய மீன், அந்த பெரிய திட்டம் உங்கள் டெஸ்டினியை ரீச் பண்ணுறதுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். விட மாட்டாருங்க. அவரை பாருங்க, அழகா என்ன கப்பலில் போயிருக்கலாம், இப்போ மீனில் போய் இறங்குறான். கப்பலில் போக வேண்டிய இதில் போய் இறங்குறான், மீனில் போய் என்ன பண்ணுறான், இறங்குறான். ஒரு பெரிய மீன் கரையில் கொண்டு ட்ராப் பண்ணுது ஒரு ஆளை. சொல்கிறாங்க, இந்த யோனாவின் பிரசங்கத்தை ஜனங்க எப்படி நம்ப ஆரம்பித்தாங்க, யோனா பிரசங்கிக்கிறத ஜனங்க எப்படி ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க போன உடனே அப்படின்னா, அவன் எல்லாரும் பாருங்கள், இந்த கடல், மீன், இது எல்லாம் தான் பெரிய ஒரு கடவுள் தெய்வம்னு நம்பிட்டு இருந்திருக்கிறான். இப்போ இவன் இந்த மீனில் இறங்கின உடனே தெய்வமே அனுப்புனாலும் நினச்சிட்டான் பாருங்களேன். ஈஸி ஆயிடுச்சு. சொல்லப்போனால் இவனுடைய மிஸ்டேக்கே ஒரு மாஸ்டர் டேக் ஆயிடுச்சு பாருங்க. அதாவது கப்பலில் போய் இறங்கினா கூட இவன் பெருசாக யோசிச்சிருக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு ஆள் மீனில் இறங்கினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? மீன் வாய்க்குள்ளேருந்து வராரு, அந்த காட்சியை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆகா, இவர் உண்மையிலே சாதாரணமான ஆளே கிடையாது, இவன் கீழ்ப்படியாமல் இறங்கிட்டு இருக்கான். இவன் கீழ்ப்படியாதனால இதில் இறங்கிட்டு இருக்கிறான். ஆனால் அது கூட இவனுக்கு நன்மையாக மாறுற மாதிரி ஆண்டவர் ஒரு செயலை பண்ணுறாரு பாருங்களேன். ஆமென். எல்லாத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எல்லாவற்றையும் உங்களுக்கு நன்மையாய் மாற்றுவார். ஆல்னா ஆல். அவரிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும், எல்லாத்தையும் மாற்றுவார். ஆமென். நம்புங்க, இந்த தேவனை நம்புங்க, தேவனுடைய செயலை நம்புங்க. அதுதான் அற்புதம். அற்புதம்னா வேணும் இல்லை, தேவனுடைய செயலை நான் நம்புகிறேன். இது மனிதனால் கூடாதது தான், தேவனால் எல்லாம் கூடும். எல்லாம் சொல்லுங்கள், இது மனிதனால் கூடாதது தான், தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். அற்புத உலகம்னா என்ன? மனித எல்லையை தாண்டி தேவன் வைத்திருக்கும் அந்த உலகத்துக்குள்ளே நான் போகிறேன். இங்கே தீர்வுகள் முடிந்து விட்டது, ஆனால் அங்கே முடிவில்லா தீர்வுகள் எனக்காக ஆயத்தம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாமே அதுதான் பாரு, எல்லாமே அதுதான். 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு பெண்ணை குறித்து நாம் படிக்கிறோம். வேதவசனம் சொல்லுது, அவன் நிறைய காசு செலவு பண்ணுறா, அநேக வைத்தியர்களை அவன் என்ன பண்ணுறா, போய் பார்க்குறா. எல்லாம் பணம் செலவு பண்ணியும் வைத்தியம் பார்த்தும் அவளுக்கு என்ன பண்ணலை, சற்றாகிலும் அவள் குணமடையவில்லை. அப்போ மனித செயலுக்குள் இப்போ பணத்தை செலவு பண்ணியாச்சு, டாக்டரை பார்த்தாச்சு, ஆனாலும் என்ன ஆகலை, சுகம் அடையலை. அப்போது இப்போ என்ன, உடனே அவ்வளோதான் வாழ்க்கையா? இல்லை, அவ்வளோதான் வாழ்க்கையானா தேவனை அறியலைன்னா அவ்வளோதான் வாழ்க்கை. ஏன்னா எல்லா முயற்சியும் என்ன பண்ணியாச்சு, செஞ்சு பார்த்தாச்சு. இது மனிதனால் கூடாது தான். ஆனால் இப்போ ஒரு தெய்வம் நடந்து வருது. அவர் வஸ்திரத்தை தொடும்படியான ஒரு காரியத்தை அவர் கேட்கிறாள், போய் தொடரா, அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொள்கிறார். ஆமென்.
அப்போ என்ன நடக்குதுன்னா பாருங்க, ஒரு ரெல்ம்ல இருந்து இன்னொரு ரெல்முக்கு அவள் வாழ்க்கை டிரான்ஸ்ஃபர் ஆகுது. மனித செயல்களிலிருந்து தேவ செயலுக்கு நேராக அவளுடைய வாழ்க்கை திரும்புகிறது. மனித செயல்களால் எல்லா எஃபோர்ட்டும் போட்டு பார்த்தாச்சு, காசை செலவு பண்ணியாச்சு, எல்லா பெரிய டாக்டர்ஸ் என்ன பண்ணியாச்சு பார்த்தாச்சு. நான் சொல்கிறேன், அப்படி பார்த்துருந்தா முடிவுன்னு அர்த்தம் கிடையாது. டாக்டருக்கெல்லாம் டாக்டர் ஒருத்தர் இருக்கிறார். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது, இது எந்த ரெல்மு? இது மனிதனால் கூடாது, இது மனிதனால் இது கூடாது தான். ஆனால் இப்போ என்ன பண்ணுறா? போய் இயேசுவை தொடுறா, சுகத்தை பெற்றுக்கொள்கிறா. இப்போ தேவனால் எல்லாம் கூடும். ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, மனிதனால் இது கூடாது தான். நாம் இந்த முடியாதுன்னு சொன்னதெல்லாம் எந்த இதுலேருந்து சொல்லிட்டு இருக்கோம்? த ரெல்ம் ஆஃப் ஹியூமன். அதாவது தேவனை விட்டு இருக்கிற ஒரு மனித வாழ்க்கையில் தான் இந்த முடியாதுங்கிறதே என்ன பண்ணுறோம், பேசிகிட்டு இருக்கிறோம். அவ்வளோதாங்க. இனிமே ஒரு நம்பிக்கை கிடையாது, இனிமே வாய்ப்பே கிடையாது. அப்போ வேதவசனம் அது எப்படி சொல்லுது? இது மனிதனால் கூடாது தான். இயேசு அதான் சொல்கிறார், இது மனுஷனால் கூடாது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். உங்களை எங்கே கூப்பிடுறாரு? இந்த மனிதனால் கூடுங்கிற வாழ்க்கையிலிருந்து கூடாதுங்கிற வாழ்க்கையிலிருந்து தேவனால் கூடுங்கிற வாழ்க்கைக்கு தான் உங்களை கூப்பிடுறார். Amen. But Jesus looked at them and said, with people it is impossible, it is impossible, but with God all things are possible. எல்லாம் சொல்லுங்க, with God all things are possible. Amen. With people it is impossible. மனுஷனால் இது கூடாது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். இப்போ நீங்களும் நானும் எந்த ரெல்மில் வாழ போகிறோங்கிறது தான் முக்கியம். இந்த மனித சக்தி, இந்த மனித புரிதல்ங்கிற எல்லை உங்களை ஒரு காமன் லைஃப்பில் வைக்கும். உங்கள் பாடியை, உங்கள் ஃபைனான்ஸை, உங்கள் எதிர்காலத்தெல்லாம் ஒரு காமன் ஃபேக்டருக்குள்ளே தான் அது வச்சுருக்கோம். ஆனால் இதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா அந்த காமன் ஃபேக்டருக்குள்ளே நீங்கள் இருக்க மாட்டீங்க, நீங்கள் சூப்பர் நேச்சுரல் ரெல்முக்குள்ளே நீங்கள் போக ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. இதெல்லாம் யார் சொன்னா? மனுஷனால் இது கூடாது தான். அதை தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம அதை பெரிய உண்மை மாதிரி எடுத்துகிட்டு வரக்கூடாது. இதுக்கப்புறம் என்னங்க, வாய்ப்பே கிடையாதுங்க. யார் சொன்னால்? அது மனித எல்லை. ஆனால் நான் பேசுவது தேவ எல்லை. ஆமென். the realm of supernatural, the realm of all things possible. But with God all things are possible. அப்போ ஒரு எல்லையில் முடியாதது இன்னொரு எல்லையில் முடியுது. மருத்துவ சிகிச்சையாலும் தன் பணத்தாலும் பார்க்க முடியாத சுகத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவள் பார்க்க ஆரம்பிக்கிறார். ஆமென். அப்போ 1000 வக்கீலும் 1000 ஆலோசகர்களும் 1000 சட்டங்களும் தர முடியாத சில மாற்றங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து தருகிறார். ஆமென். அதனால வேதம் சொல்லுகிறது, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. அங்க அல்ல தான் இருக்கு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் எல்லாமாகும். எல்லாம் சொல்லுங்க, எல்லாமாகும். கொஞ்சம் அந்த ரெல்முக்குள்ளே தான் இப்போ வண்டி நகர்ந்துக்கிட்டு இருக்கு. நீங்களாம் ஏறி உட்கார்ந்துருக்கிறீங்க, பறக்க போகிறீங்க. வேணா பாருங்க. ஆமென். பறக்க போகிறீங்க. ஆமென். எப்படி போட்டிருக்கு பாருங்க. அப்பொழுது அவர் செருபாவேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல. அங்கே என்னன்னா, ஒரு இடிந்த ஒரு ஆலயம், இடிந்து போன ஒன்று திரும்ப கட்டணும். ஒரு கட்டுமான காரியம். அந்த கட்டுமானங்கிறது சாதாரணமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஐயோ, உங்கள் புத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வழியும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் 1000 வழிகளை அவர் உங்களுக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ஆமென். உங்கள் வாழ்க்கையே நீங்கள் இந்த காமன் ஃபேக்டர்லேருந்து பார்த்தா, என் பிள்ளைகளை வச்சு நான் என்ன பண்ணுவேன், இந்த வீட்டை எப்படி கட்டுவேன், இந்த காரியங்களை நான் எப்படி பண்ண போகிறேன், இந்த காமன் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. ஆனால் இந்த ரெல்மில் நீங்கள் வந்தீங்கன்னா வழி இல்லாத இடத்துல கூட வழியை உண்டு பண்ணுவார். ஆமென். ஓ ஷாட்டா லாம்ரே கோத்தா ராபோ. இந்த சிறுவன் கையில் இருக்கிற அப்பம் எத்தனை பேருக்கு பத்தும்? அந்த சிறுவனுக்கே பத்துமானே தெரில. ஏன்னா சில பையங்க நல்லா சாப்பிட்றாங்க.
ஸோ அந்த கையில் இருக்கிற அப்பம் வந்து என்னது, ஒன்றும் பெரிய ஒரு மேட்ரே கிடையாது. அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த ரெல்மில் வந்து அந்த இதை பார்த்தா அது ஒன்றுமே இல்லை, இட்ஸ் நத்திங் அப்படிங்கிறது தான், அது ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்னொரு ரெல்ம் இருக்குது. அவர் கேட்குறாரு, இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறாங்க. கண்டிப்பாக இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ மனிதனால் இது கூடாது தான், அந்த ரெல்ம் ஒன்று இருக்குது. ஆனால் இன்னொரு ரெல்ம் இருக்குது, கூடாததெல்லாம் கூட வைக்கிற ரெல்மு, முடியாததெல்லாம் முடிய வைக்கிற ஒரு ரெல்மு. அந்த அப்பத்தை பெருக்கி அதை 5000 பேருக்கு கொடுத்து அதை எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு அதையே மீதம் எடுக்கிற மாதிரி மாற்றுக்கிற இன்னொரு ரெல்ம் இருக்குதுங்க. எந்த காசு பத்தலைன்னு நினைக்கிறீங்களோ அந்த காசையே ப்ளஸ் பண்ணி பெருக்கி அதையே வச்சு உங்கள் கடனெல்லாம் அடைச்சி மீதம் எடுக்கிற அளவுக்கு மாற்றுகிற ஒரு அபிஷேகம் இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். இதை வச்சு என்னங்க பண்ணுவேன் சொல்கிறேன். ஒருத்தருடைய கரம் அதில் படும்னா, ஒருத்தருடைய ஆவி அது மேலே ஊதப்படும்னா, நான் சொல்கிறேன் அது பெருக ஆரம்பிக்கும், அது வர்த்திக்க ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ 2 மண்டலம் இருக்குது எப்போவுமே. நம்ம இந்த கான்சியஸ்க்கு நம்மளை தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும். த ரெல்ம் ஆஃப் சூப்பர் நேச்சுரல், த ரெல்ம் ஆஃப் பாசிபிள். மனிதனால் இது கூடாது தான், தேவனால் எல்லாம் கூடும். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும். எல்லாம் சொல்லுங்க, தேவ ஆவியினால் ஆகும். ஆமென். தேவ ஆவியினால் ஆகும். எல்லாம் சொல்லுங்க, ஆகும். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் ஆகாதுன்னு பிசாசு சொல்லிட்டு இருக்கிறானோ, உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் முடியாதுங்கிற ஒரு சத்தத்தை நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்களோ, அங்கே சொல்லுங்கள், இது மனிதனால் கூடாது, ஆனால் தேவ ஆவியினால் ஆகும். ஆமென். எல்லாமே அப்படி தாங்க, எல்லாமே அப்படி தான். நிறைய நேரம் நான் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு நாளும். அதனால தான் அற்புதங்களை பற்றி யோசிச்சுட்டே இருங்க. அற்புத சிந்தனைக்கு உங்கள் மனசை கொண்டு வாங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் நினைங்க எனக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆமென். நீங்கள் கர்த்தரை நம்பிட்டீங்கன்னா உங்கள் இருதயம் பரிசுத்தமாக இருக்கும். நீங்கள் எவனையும் ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டீங்க, அது இதுன்னு தேவையில்லாத வார்த்தைகளை விட மாட்டீங்க. எனக்காக கர்த்தர் ஒன்றை செய்வார். உங்கள் ஹார்ட் கரெக்டாக இருக்குங்க. இந்த அற்புதத்தை நம்புறேங்கிற ஆட்கள் நிறைய நேரத்தில் அவங்க அற்புதத்தை நம்புறது இல்லை, அதான் பிரச்சனை. அவங்க சொல்லிப்பாங்க நாங்கள் அற்புதத்தை நம்புகிறோம், அப்புறம் எதுக்கு அவரை ஏமாத்துற, அங்கே எதுக்கு போய் சொல்லிட்டு தேவையில்லாத இது பண்ணிகிட்டு இருக்கிற. அப்போ அற்புதத்தை நம்பலை. அற்புதத்தை நம்பினா விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென். ஆமாங்க, அப்படி தான் விஷயம். அப்போ பாருங்கள், ஒரு வீடு அழகாக வருது, சூப்பராக, என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் சரி. நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், ஒரு நாள் எனக்கு இரவு ஊழியம் செஞ்சுட்டு நான் வந்தோம். அப்போது பார்த்தீங்கன்னா முழு ஜெபம். சாப்பிடாமல் போயிட்டோன்னா என்னென்னா நேரம் ஆயிடுச்சு, போயிட்டோம். சரி சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ரேயர் முடிஞ்ச உடனே கூட்டிகிட்டு போய் சாப்பாடெலாம் கொடுப்பாங்க, வழக்கமாக அந்த மாதிரி செய்வாங்க. ஒரு நல்ல கிராமம் போய் ப்ரேயர், நம்ம ப்ரேயர் வேறையா, கூட எக்ஸ்ட்ரா 2 மணி நேரம் ஆகிப்போச்சு. இல்லை அது நான் முடிக்க போனேன். அப்புறம் அந்த ஊர் மக்கள் வந்து, ஐயா நல்லா இருக்குது, முடிக்காதீங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுங்க அப்படின்ட்டாங்க. இப்படிலாம் நடக்குது கிராமத்தில். அப்புறம் நான் சும்மாவே கொஞ்சம் பேசினாலே நிறைய பேசுவேன் நான். அவங்க அப்படி வேறு சொன்னாங்கன்னா 2 மணி நேரம் எல்லாம் பேசி முடிச்சோடனே செம பசி, சாப்பிடும் போல் இருக்குது. இப்போ கை கழுவும் எந்த வீட்டுக்கோ கூட்டு போகிறாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் நான். கடைசியில் பார்த்தா ஒரு பண்ணை கையில் கொடுத்துட்டாங்க, சாப்பிடுங்க அப்படின்ட்டு. எனக்குன்னா ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. இந்த புலி பசித்தாலும் பண்ணை திங்க. எனக்கு என்னென்னா சும்மா என்னத்தையாவது போட்டு வயிற்ற நிரப்புற ஆள்லாம் நான் கிடையாது. சோறு வேணுன்னா சோறு தான், அந்த மாதிரி. அதனால் பண்ணெலாம் நமக்கு வேண்டாங்க. எனக்கு சாப்பிட்ணும், சூடாக சாப்பிடணும் போல் இருக்குதுங்க. மணி எத்தனைன்னா 2:30 3 மணி. பைசாலாம் இருக்குது, காசு இருக்குது, ஆனால் எங்கே 2:30 மணிக்கு சுடுசோறு எங்கேருந்து கிடைக்கும்? 2:30 மணிக்கு நீங்கள் உங்களுக்கு யார் தருவா? கடைசியில் பாருங்கள், காணியை கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. அடப்பாங்களா, சோறு தராமல் பண்ணை கொடுத்து டீயை கொடுத்து காணியை கொடுத்து அனுப்பிட்டீங்களே அப்படின்ட்டு நான் நம்ம டீமோடு வந்துகிட்டே இருக்கிறோம். ஆனால் எனக்கு சுடுசோறு சாப்பிடணும் போல் இருக்குது, பசி வேறு தாங்க முடியலை. ஒரு 2:30 3 மணிக்கு எப்படி கிடைக்கும்? அப்படியே வந்துட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரோடை அப்படியே தாண்டி யாரோ ஒருத்தர் புது பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்கன்னு போயிட்டு ஜூஸ் குடிப்போம், வடையை திம்போம் வாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் இவங்களும் பசியில் தான் இருக்கிறாங்க. கதிர்களை கொய்த சீசர்கள் மாதிரி கையில் என்ன கிடைச்சாலும் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு கன்வின்ஸே ஆக மாட்டேங்குது, சாப்பிட்ணுன்ட்டே இருக்கேன். அப்புறம் இந்த ரோட்டை கிராஸ் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கூட்டமாக இருந்த மாதிரி எனக்கு மைண்டில் ஒரு ஞாபகம். உடனே ஆள்கிட்ட சொன்னீங்க வண்டி திருப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பிட்டு இந்த ருசி ஹோட்டல், இந்த இப்போ இருக்குல்ல இந்த ரோட்டில் ருசி ஹோட்டலு, அதுக்கு முன்னாடி பார்த்தா கூட்டமாக இருக்குது. என்னடான்னு சொல்லிட்டு இறங்கி போகிறேன்.
சுட சுட சோறுலாம் வச்சு கறி குழம்பு வச்சு ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் வாங்கடா உட்காருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தேன். இலை போட்டாங்க, சோறு வச்சாங்க, கறி குழம்பு சரியான டேஸ்ட்டு. பசி சுட சுட நான் எதிர்பார்த்த மாதிரியே சாப்பிட்றேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு காசு எவ்வளோங்க அப்படிங்க, ரம்ஜானுக்கு ஃப்ரீயாக போட்டுட்ருக்கோம் அப்படின்ட்டாங்க. உண்மையிலே எனக்கு ஃப்ரீன்னா நான் போயிருந்துருக்கவே மாட்டேன். அந்த மாதிரியா வேற. ஆனால் நான் உண்மையிலே நினைக்கவே கிடையாது. நான் என்ன நினச்சேன்னா, ஒருவேளை இந்த டைமில் மிட் நைட்டில் சேல்ஸ் வச்சுருக்காங்க போல் நினச்சி எல்லோரும் சுட சுட சோறு கறிச்சோட சாப்பிட்ருக்கு. வெளியில் வந்துட்டு எனக்கு உண்மையிலே ஆண்டவருக்கு எப்படி நன்றி சொல்லனே தெரில. அதாவது எனக்கு தெரியாது அப்படி ஒரு இடம் அங்கே இருக்குது, இப்படிலாம் பண்ணுவாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்காகவே ஒருத்தர் சுடுசோறு பொங்க வச்சு 3:30 மணிக்கு கறியை ஆக்க வச்சு என்னை போஷிக்கும் ஒரு செயலை கர்த்தர் செய்கிறார். ஆமென். நான் நிறைய நேரம் பார்க்குறேன், இப்படி தான் பார்க்குறேன். உடுத்து வைக்கிறதுல, போஷிக்கிறதுல அவருடைய அற்புதத்தை நம்பி பாருங்க. ஆமென். உங்களுக்கு செய்வாருங்க. உங்களுக்கு செய்யாமல் அவர் யாருக்கு செய்ய போகிறார்? உங்களுக்காக எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆமென். ஊழியத்துக்கு வந்தபோது என்ன பண்ண போகிறோம்? ஒருத்தர் ஒரு 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 ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். ஒருத்தர் சொல்கிறாரு, நான் கரெக்டாக பண்ணுங்க, நான் மாதம் 10,000 ரூபா தந்துடுறேன் அப்படின்ட்டாரு. 10 நாளில் அவர் காணும். 10,000 ரூபான்னு சொன்னால் ஆளாக 10 நாளில் காணும். ஆண்டவரே, அப்போ 10,000 ரூபாங்கிறது பெரிய ஒரு அமௌண்ட்டு, சாதாரணமாக பண்ணவே முடியாது. அப்போ தான் ஆண்டவரில் அதெல்லாம் கத்தராது. இது நீ உன் கண்ணை இப்படி வச்ச மகனை நீ வாழ்க்காலெல்லாம் கஷ்டம் தான் படணும். அன்னைக்கு தான் பார்த்தேன், இந்த 10,000 தாராங்களா 1,00,000 ரூபா தராங்களான்னு இந்த வார்த்தையெல்லாம் நம்புறதை விட்டுட்டு, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்படி திரும்பிடுச்சு பாருங்க. அன்னையிலேருந்து அதில் இருந்தால் யாராவது 1,00,000 தராங்களா 1000 தராங்களாலாம் கொடுத்தாங்கன்னா தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிடுவேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்ட்டு. ஆனால் நான் அன்னையிலேருந்து என் ஹார்ட்டை எங்கே செட் பண்ணேன்னா, இதிலெல்லாம் இது மனிதனால் கூடாது தான். பாவம் அவருக்கு என்ன கஷ்டமோ. இப்போ மனுஷங்க எல்லாருமே கெட்டவங்கிறதுக்கு நான் சொல்ல, சிலருக்கு வாக்கு பண்ணுவாங்க, அந்த நேரம் இருந்திருக்கும், அடுத்த மாதம் முடியாமல் போயிருந்துருக்கோம். பாவம் அந்த ஆளை போட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு வறுத்து எடுக்க முடியும். 10,000 ரூபா சொன்ன நபரே அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கத்தில் திட்ட முடியுமா? அது தப்பு பாருங்க. நம்ம தான் கற்றுக்கணும். என்ன கற்றுக்கணும்? நம்மளை அழைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஒரு அற்புதங்களை செய்கிறவர். அதுக்கப்புறம் தான் பாருங்கள் மைண்ட் செட்டே மாறிச்சு. கர்த்தரையும் கர்த்தர் வார்த்தையும் நம்ப ஆரம்பிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊழியத்துக்கு குறைவே கிடையாது. இந்த பாருங்கள், போன வாரம் எங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போய் அங்கே கொண்டு காசை கொடுத்து மக்களுக்கு உதவி பண்ணிட்டு வர்ற அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமென். எங்கள் ஊழியத்துக்கு யாராவது உதவிங்களா? அந்த இடத்துல நம்ம கிடையாது. நம்ம ஊழிய தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டு நாம் நல்லாகி நாம் சில லட்சங்களை எடுத்துகிட்டு போய் இந்தா பிடிங்க அப்படின்னு தேசங்கள் தாண்டி கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் நம் கரங்களை பிளஸ் பண்ணியிருக்கிறார். ஆமென். நல்ல கையை தட்டுங்களேன். இந்த தேவன் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். இவர் உங்கள் தேவைகளை மகிமையான விதத்தில் அவர் சந்திப்பார். ஆமென். அப்படி எழுந்து நில்லுங்க பார்க்கணும். 2 ரெல்ம் இருக்குங்க. ஒன்று மனிதனால் கூடும் கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்கிற ஒரு ரெல்மு. ஆனால் இன்னொரு ரெல்ம் இருக்குது, த ரெல்ம் ஆஃப் சூப்பர் நேச்சுரல், ஆல் திங் பாசிபிள். அதனால தான் சொல்கிறார், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், கவலைப்படாது. எண்ணத்தை உடுத்துவோம், கவலைப்படாது. இப்போ பாருங்கள், உடுப்புலாம் வந்து அப்படியே அடுக்கி வச்சுருக்கோம். தர்றவங்களாம் சொல்லிட்டு தராங்க, ஒரு முறையாவது போட்டுருங்க பிரதர் அப்படின்ட்டு. அதுக்காக சில நேரம் போட வேண்டியது இருக்கு. நான் யார் வந்தாலும் தூக்கி கொடுத்துறேன். கிஃப்ட்டு, வாட்சஸ் எல்லாம் குவியுங்க உங்கள் வாழ்க்கையில். சாதாரணமான ஒன்று கிடையாது. இது யாரோ ஒருத்தருக்குலாம் இல்லை, இது எல்லாருக்கும் சாத்தியம். இது மனிதனால் கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். எல்லாம் கூடும். நீங்கள் எந்த ரெல்மில் வாழ்கிறீங்க, எந்த மண்டலத்தில் நீங்கள் வாழ்கிறீங்க, அதுதான் முக்கியம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை எடுங்க, இதை வாசிங்க. இதில் இருக்கிற அன்னைக்கு நீங்கள் வாசித்ததை பாருங்கள், அது ஒரு அற்புதத்தை பற்றி தான் பேசியிருக்கும். அந்நிய பாஷைகளை பேசுங்க. அந்நிய பாஷை என்பது ஒரு அற்புத பாஷையாக இருக்கிறது. அற்புத பாஷையாக இருக்கிறது. when you speak tongues உங்க மேல ஒரு சூப்பர் நேச்சுரல் ரெல்ம் நான் ஓபன் பண்றேன். in the mighty name of Jesus I open the realm of supernatural in this moment right now. shadalabo kola brata lebre shekendo lobra nakatere
மஹான்டாலா பிரே ஷெடெல மே க்ரோபோ ஷேக்லா மாரா கோலா பாரா பாலா ஷிடலா பிராகே லேப்ரண்டா லாகோ தேரே பாடா லாபாரா ருபேலா ஷியாகலா பிரண்டா லாபாரா லாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு பெண்கள் என்ன பண்றாங்க? இயேசுனுடைய உடம்புல வாசனையை பூசணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. ஆனா இயேசுனுடைய பாடி எங்க இருக்கு? கல்லறைக்குள்ள இருக்கு. காவலர்கள் இருக்காங்க. பெரிய கல்லு வேற அதை மூடி இருக்கு. சீல் வேற வச்சிருக்காங்க. எப்படி போட முடியும்? எப்படி தைலம் பூச முடியும்? யோசித்து பாருங்க. வாய்ப்பே கிடையாது. நமக்காக அந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவான்? ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்க? தைலத்தை எடுத்துட்டு கிளம்பி வராங்க. வந்து பார்த்தா கல்லு புரட்டப்பட்டிருக்கிறது, கல்லறை திறந்திருக்கிறதே அவங்க பார்த்தாங்க. ஆமென். நாங்க பெண்கள் தானங்க. காவலர்களை எதிர்த்து என்ன பண்ண முடியும்? அரசாங்கத்தை எதிர்த்து என்ன பண்ண முடியும்? இந்த பெரிய கல்லை தள்ளுறதுக்கு என்கிட்ட பலன் இருக்கா? நான் சொல்றேன், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பெரிய கல் உங்களால புரட்ட முடியாது. ஆனா புரட்டி தள்ளுறதுக்காகவே சிலரை தேவன் அனுப்பி வைப்பார். முத்திரைகளை உடைப்பார். சீல் வச்சுட்டாங்க, சீலை உடைப்பார். ஓரா ஷடலா மாண்டிலே பிரேகா லாப்ரா. நீங்க விரும்புகிற, நீங்கள் ஆசிக்கிற, உங்க உள்ளம் வாஞ்சிக்கிற காரியங்களுக்காக உங்களுக்கு முன் செல்லுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். தடைகளை தகர்க்கிறவர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். திறக்க வேண்டியதை திறக்கிறவர், தள்ள வேண்டியதை தள்ளுகிற ஒருவர் உங்களுக்காக இருக்கிறார். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் தெரியறது இல்லை பாருங்க. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்னு அர்த்தம்னா, விசுவாசம்ங்கிறது என்னன்னா தேவனுடைய செயலின் மேல் நாம் கொள்ளும் நம்பிக்கை தான் விசுவாசம். பிலீவிங் த ஆக்ட்ஸ் ஆஃப் காட், தட்ஸ் கால்ட் ஃபெய்த். தேவனுடைய செயல்களின் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன். அப்போ நான் எதனால பிழைக்கிறேன்? என்னால் என்ன முடியும், என்னால் என்ன முடியாது, இதில் நான் வாழ போகிறது கிடையாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஷேகே ரேமா நாகோ லோப்ரான்டா லாபாரா ரிடாலாபோ ஷேகே லேப்ரண்டே லேப்ராண்டா லாப்ரா. இதில் நீங்கள் ஆள் யாருங்கிறது முக்கியம் இல்லை. தேவனிடத்தில் பட்சபாதமே இல்லை. ஒரு காமனான பெண்ணாக இருக்கலாம், ஒரு உலகத்தை ஆளும் ராஜாவாக இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு வழிகளை அவர் திறக்கிறார். கதவுகளை அவர் திறக்கிறார். அதிசய மண்டலங்கள் உங்களுக்காக திறக்கப்படுகிறது. ஆமென். ரகலபோ ஷெடெலேமெனா கதரபாலா. I release the spirit of faith in this place. ஒரு விசுவாச ஆவி இந்த இடத்துல நான் திறக்கிறேன். டேலா பிரேண்டா லா பிரேண்டா லா கதாரா மடல ஹான்சே கிரேமா டேலே ப்ரோகோ லாப்ரா. இப்போதே சரீரத்தில் அற்புத சுகங்கள் உண்டாகும்படி நான் பேசுகிறேன். ஆமென். ஒருவேளை இதுவரைக்கும் முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம், இதுவரை சிகிச்சையினால அது குணமாக முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் இந்த சூப்பர் நேச்சுரல் ரெல்முக்குள்ள உங்களை அழைக்கிறேன். பி ஹீல் இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். அந்த வியாதிகள் மறைவதாக, அந்த பலவீனங்கள் மறைவதாக. ஆமென், ஆமென். அந்த கட்டிகள் மறைவதாக, அந்த டாக்டர் ரிப்போர்ட்ஸை அப்படியே கேன்சல் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. ரிபோகோ லாப்ரான்டா லாப்ரா. அந்த ஃபைனான்ஷியல் திங்ஸ்ல ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கலாம், அந்த கல் புரட்டப்படுவதாக. ரேபோ கோலா பிராட்டா லாபாரா. செங்கடல் பிளந்து வழி உண்டானது மாதிரி உங்க பொருளாதாரத்தில் நீங்க மீண்டும் எழும்பி வருவதற்கு ஒரு ஆச்சரியமான பொருளாதார தயவுகள், பொருளாதார அற்புதங்களை நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. I speak it in the mighty name of Jesus. I welcome the realm of supernatural finance. Hallelujah. I release it, Father. I release it. இந்த வார்த்தையை, இந்த சத்தத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகள் மேல அற்புத பொருளாதார மண்டலத்தை நான் திறக்கிறேன். அதிசய பொருளாதார மண்டலத்தை இப்போதே நான் திறக்கிறேன். காற்றையும் காண மாட்டீர்கள், மலையையும் காண மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய களஞ்சியங்கள் நிரப்பப்படுவதாக, அவருடைய வாழ்க்கையின் தேவைகளுக்கும் அதிகமான சந்திப்புகள் உண்டாவதாக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களில் அந்த சிக்கல்களில் இருந்து வெளியே வருவார்களா?
receive ஒரு miracle. ஆமே, இப்போ பெற்றுக்கொள்ளுங்க. இந்த மொமெண்ட்ல அது என்னுடையதுன்னு பெற்றுக்கொள்ளுங்க. ஆமே, receive the favor of God, receive the touch of God in your life. Hallelujah. Mako rabo shadalabe kelebre. அது சுகமா இருக்கலாம், அது பொருளாதாரமா இருக்கலாம், உங்க பிள்ளைகளுடைய வாழ்வா இருக்கலாம். whatever be. Oh, the realm is open, the realm is open, the heaven is open. தேவ தூதர்கள் ஏறுகிற இறங்குகிற ஒரு வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேகே நேகோ ராகாட்டி டாடா ரூபாகா ஷீகே ரெபேகோ டெலேப்ரே. எங்கேயோ தூரம் போயிருக்கிற அந்த வாழ்க்கை மறுபடியும் வந்து அந்த அலைன்மெண்ட்ல அமருவதாக, அந்த அலைவரிசையில உட்காருவதாக. ஷாகா லாப்ராண்டா ரபோ ஷெடல மேகோ லேப்ராண்டா லாகாதாரா ரேபோ கோலபா ஷெடே லேப்ராண்டா லா நெஹனா மோ கோலபஹாட்டா லாப்ரா. இனி முடியாதுங்கிறது ஒண்ணு கிடையாது, இனி கூடாதுன்னு ஒண்ணு கிடையாது. ஆமா, கூடாததுதான், மனுஷனால் அது கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். With God all things possible. With God all things possible. With God all things possible. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினால் எல்லாம் ஆகும். Oh, we open the realm of supernatural. Rima kalamo shadala hante lebre nima nahatere boudala katara rube kele brene ke chala bakatara rube lebro noko lebranda la katara balara. Hallelujah, 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 hallelujah. Shebere kena. So I speak some divine encounter in their life, Father. வாழ்க்கையே அற்புதமாய் மாறட்டும், வாழ்க்கையே அற்புத திருப்பங்களாய் மாறட்டும். ஓ, இப்படியே என் வாழ்க்கை போகக்கூடாது, இப்படியே என்னுடைய வாழ்க்கை போகக்கூடாது, அடியோடு ஒரு மாற்றம் உண்டாவதாக. ஷேக்லே மா கோரானா டாடா டாடா. Oh Jesus, riba kala mantele ribo kola brashia kalabara riba chala katere bala katara balaba. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த இரவு ஒரு நம்பிக்கையின் இரவாக, ஓ அற்புதத்தின் இரவாக, மாற்றத்தின் இரவாக, திருப்பு முனையின் இரவாக, ஆமென், நல்ல செய்திகளை காதுல கேட்கிற ஒரு இரவாக. என்னங்க இப்படி மாறுமா வாழ்க்கை? ஆமென். கர்த்தர் நம் சிறையிருப்பை திருப்பும் பொழுது நாம் சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். இது கனவா, இது நனவான்னு யோசிக்கிற மாதிரியான சூப்பர் நேச்சுரல் ஷிஃப்ட் நான் பேசுறேன் இப்பொழுது. I speak it in the mighty name of Jesus. Ribo kola branda la katara. என் குடும்பமா, என் தொழிலா, என் வாழ்க்கையா இப்படி இருக்க முடியுமா? Oh, shada la borata la brende lebre ribo kola branda la katara balara rigena masatere ne kola barakatara balara. Hallelujah, hallelujah. Oh Jesus, oh Jesus. Yesu, the name is wonder. அவர் நாமம் அதிசயம், அவர் நாமம் அதிசயம், அவர் நாமம் அதிசயம், அவர் நாமம் அதிசயம். kabara kalabara aora sheke la bronda la katara balaba ribo kalaba shagadala makola barabala bara. சொல்லுங்க, in the name of Jesus I receive my miracle, I receive my breakthroughs. இயேசுவின் நாமத்தினாலே என் அற்புதங்களை இப்பொழுதே பெற்றுக்கொள்கிறேன், இப்பொழுதே என் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன், இப்பொழுதே என் பெருக்கத்தை, இப்பொழுதே என் விடுதலையை, இப்பொழுதே என் மாற்றங்களை, இப்பொழுதே என் வாழ்க்கைக்கான திருப்பங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus, that name above every name, we receive my breakthroughs. riba kana madala karabo sheke riba kalabo shagadala makote rebaka rube kele bere matilo broko nogora katala barabala bara. Oh, we praise you Jesus, praise you Jesus. உங்க திருமண
திருமண காரியங்களில் ஒரு அற்புதங்கள். ஹல்லேலூயா. ஆச்சரியமான வரன்கள், ஆச்சரியமான இணைப்புகள் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். தொழிலின் காரியங்களிலே, வாழ்க்கையின் பொருளாதாரங்களிலே, சரீரங்களிலே, என்னென்ன காரியங்கள் இருந்தாலும் தேவனுடைய அதிசய செயல்களை உடைய பிள்ளைகள் பார்ப்பார்களாக. வெளியே வர முடியாத இடத்துல இருந்து நான் வெளியே வருவதற்கான தேவனுடைய ஆயத்தங்களை பார்ப்பார்களாக. We praise you Jesus. Thank you daddy, thank you daddy, thank you daddy. பட்சபாதம் இல்லாத தேவன் இந்த மாலை வேளையில அப்படிப்பட்ட மண்டலங்களை எங்களுக்காய் திறந்து அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாய் எங்களை நீர் நடத்துவதற்காக நன்றி. இயேசுவின் உயர்ந்த நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise God. Hallelujah, 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 hallelujah. ஆமென், 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 ஆமென். அற்புதத்தை நம்புறோம் பாருங்களேன். நீங்க நினைக்காதீங்க. ஆமென். நீங்க தூங்கி கொண்டிருக்கிற நேரம் உங்களுக்காக ஒருவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஓ ரகாமாலா கதாரா பாலா கதாரா பாலா ரிபா காலாபோ ஷகாலா போரா காலா பாரா காலாபோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உங்களுக்காக செய்வார், உங்களுக்காக செய்வார். எப்பவும் சொல்லுங்க, எனக்காக அவர் செய்வார். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம கொடுக்கும் போதும் அது அற்புத விதையாக தான் கொடுக்க போகிறோம். ஆமென். நம்ம கரங்களை எடுத்துக்கொள்வோம். கத்தற்கண்டு நம்ம கொடுக்க போகிறோம். அது ஒரு விசுவாச வெளிப்படுத்தும்படி கொடுக்குறோம். ஆமென். என் பொருளாதாரம் இப்படி இருக்காது, நான் நம்புகிறேன், அதுக்காக அந்த மாதிரி தான் விதைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க, ஆமென், யூ கேன் சோ த மிரக்கிள் சீட்ஸ். ஆமென். மக்கள் எப்போல்லாம் நீடுன்னு சொல்கிறாங்களோ அப்போல்லாம் தேவன் சீட் அப்படிங்கிறார். ஆமென். நாம் தேவை என்று சொல்லும் பொழுதெல்லாம் தேவன் விதையை பற்றி சொல்லுகிறார். ஏனென்றால் விதையிலிருந்து அற்புதங்கள் உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆமென். ஸோ சோயிங் மணி இஸ் அ மிரக்கிள் சீட், இஸ் அ ஃபெய்த் சீட். ஆமென். கரங்களை எடுத்துக்கொள்வோம். காத்திருக்கிட்டு நாம் கொடுப்போம். தேவனை நான் நம்புகிறேன், உங்கள் வார்த்தையை நம்புகிறேன். ஆமென். ஆகையினால் விதைக்கிறேன், ஆகையினால் நான் கொடுக்கிறேன். ஆமென்.